ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zoya.com. இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட அறுத்து வச்சு ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ பொடியை நறுக்கிய மிளகாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸ் பிடிச்சி வச்சுருந்தது இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி இதை நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 1/2 கப் மைதா, 3 டீஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளேக்ஸை இதில் போட்டுடலாம். போட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பால்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆயிருக்கணும். ரொம்பவும் ப்ரௌன் ஆகாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பால்ஸையும் போட்டுடலாம்.
இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, உள்ள நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.